السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله العظيم القدرة والشان، شديد البطش والبرهان، حافظ الدين والقرآن. بسم الله ما شاء الله كان، وما لم يشأ لم يكن، ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الباطل كان زهوقا، صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم: لا يتمنين أحدكم الموت لضر نزل به، صدق النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகையவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவது. அவனின் சாந்தியும் சமாதானமும் ஈருலக வேந்தர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவடை அப்படியே அடிபெறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், நம் பெற்றோர்கள், உஸ்தாதுமார்கள், மனைவி மக்கள், இங்கே அமர்ந்திருப்பவர்கள், இன்னும் வர இருப்பவர்கள், நம் ஊருவாசிகள், அயல்வாசிகள், கபருவாசிகள், உலக முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நிலவட்டுமாக. பிடித்தமான இந்த நாளில், அவனுக்கு பிடித்தமான இந்த இடத்தில் வந்தோர் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியதை போல, நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்தரமான சுவனத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்துணை பேர்களையும் ஒன்று கூட்டி அருள்புரிவானாக. நோய்கள் அனைத்தையும் ஷிஃபாவாக்கி தந்தருள்புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்தியா முழுக்க பேசும் பொருளாக மாறியிருக்கும் நீட் எனப்படுகிற தேர்வு சமீப காலமாக பிரச்சாரமாகவும் அது சம்பந்தமான விமர்சனங்களும் அதனுடைய சாதக பாதகங்கள் எல்லாம் சமூகத்தில் வட்டமேஜை மாநாடுகளின் வட்டமேஜை அமர்வுகளின் வழியாகவும் பேசப்பட்டு வருகிற ஒரு செய்தி. சமூகத்தில் மாணவர்கள் என்று சொல்லப்படுகிற தூண் என்றெல்லாம் வர்ணித்து பேசப்படுகிற ஒரு அமைப்பு, ஒரு கூட்டம் இந்த நீட் தேர்வால் நசுக்கப்படுகிறது என்றால் அது மிகையான வார்த்தை அல்ல. ஒரு சமூகத்தின் எழுச்சிதான் புரட்சியாக மாறும். அந்த எழுச்சி மிகு புரட்சியை உருவாக்க நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து அதன் இலக்கை அடைய ஒரு சமூகம், மாணவ பட்டாளங்கள் களம் இறங்கியிருக்கிறது. நமது இந்திய நகரத்தினுடைய தலைநகரமான டெல்லி ஜந்தர் மந்தரில். அருமையான சகோதரர்களே, இந்த நேரத்தில் அவர்களுக்கு நாம் சப்போர்ட்டாக பேசுவதா அல்லது அவர்கள் செய்வது தவறா என்பதை பற்றி சில விஷயங்களை இன்றைக்கு நாம் சிந்தனைக்கு விருந்தாக்க வேண்டும். உண்மையில் சொல்ல போனால், அநீதி அது யாருக்கு இழைக்கப்பட்டாலும், அது முஸ்லிமாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும், அநீதி அநீதிதான். முஸ்லிம் என்கிற போது அநீதி ஒரு தரமும், முஸ்லிம் அல்லாதவன் என்கிற போது அநீதி இன்னொரு தரமும் என்று எந்த சமூகத்திலும் எங்கேயும் பேசப்படுவதில்லை. குறிப்பாக குர்ஆன் அதை ஒருபோதும் அனுமதிக்கவும் இல்லை. அநீதி கண்டிப்பாக அது இல்லாமல்லாக்கப்பட வேண்டும். நீதி
பிறக்க வேண்டும். தமிழில் சொல்வதை போல தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும் என்பதை போல அநீதி கண்டிப்பாக அழிந்தே தீரும், நீதி கண்டிப்பாக பிறந்து கடைசி நேரத்தில் தலை நிமிர்ந்து நிற்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த நேரத்தில் மாணவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய கல்வி பாதையும் சரி, லட்சிய இலக்கும் சரி, ஒருபோதும் அதிலிருந்து தடம் புரளாமல் பயணிக்க வேண்டும். இன்னல் பாத்தில கான ஸஹூகா, குர்ஆன் பேசுகிற ஒரு வார்த்தை, நிச்சயமாக அநீதி அழிந்தே தீரும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. காலம் காலமாக ஒரு அநீதி அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிற போது, அந்த அநீதியை பொறுத்து கொள்ளாத போதுதான் மக்கள் வெகுண்டெழ தொழுவார்கள். அப்படி வெகுண்டெழ துவங்குகிற போது அந்த அநீதிக்கு எதிராக போர் கொடிகள் தூக்கப்படும், அந்த அநீதிக்கு எதிராக குரல்கள் உயர்த்தப்படும். கடைசியில் அந்த அநீதி இந்த துன்யாவிலிருந்தே இல்லாமல் ஆக்கப்படும். அப்படி ஒரு அநீதிக்கு எதிரான குரல் தான் இன்றைக்கு டெல்லியின் தலைநகரமான டெல்லியில் ஜந்தர் மந்தர் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தில் மாணாக்கள் எழுப்பக்கூடிய அந்த குரல்கள். அருமையான சகோதரர்களே, எவ்வளவு அநியாயம், எத்தனை அக்கிரமங்கள், எத்தனை பேர்களுடைய கனவு கண்டு வாழ்ந்த எத்தனை மாணாக்களுடைய உயிர்களை காவு வாங்கிய ஒரு தேர்வு இந்த நீட் என்று சொல்லப்படுகிற தேர்வு. மே 3ஆம் தேதி தேர்வு தீர்மானிக்கப்படுகிறது. மாணவர்கள் அதற்காக வேண்டி ஆயுத்தமாகிறார்கள். கஷ்டமான படிப்பு என்று சொல்கிறார்கள். இரவு பகல் விழித்திருந்து கனவுகளை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து லட்சிய பாதையும் தன்னுடைய இலக்கையும் தேர்வு செய்து ஒரு கூட்டம் மாணவர்கள் மருத்துவத்திற்காக வேண்டி, மருத்துவ கல்விக்காக வேண்டி தங்களை ஆயுத்தமாக்கி மே 3ஆம் தேதி பரீட்சை எழுதுகிறார்கள். என்ன விடயம் கிடைத்தது? வினாத்தாள் மே 3ஆம் தேதிக்கு முன்பாகவே கசிந்து விட்டது என்ற பெயரை கொண்டு வந்து, ஒரு புரளியோ அல்லது உண்மையோ கொண்டு வந்து, அதற்கு பின்னால் திரும்பவும் ரீ எக்ஸாம் எழுத வேண்டும் என்று சொல்லி ஜூன் 21ஆம் தேதி மறு தேர்வு நடத்தப்படும் என்கிற அறிவிப்பும் வருகிறது. இங்கே சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? ஒரு கட்டடத்தை கட்டி நல்முறையில் கொண்டு வந்து குடியேறுவதற்கான நேரம் நெருங்கி வந்து நிற்கிற போது அந்த கட்டிடம், அந்த வீடு இடிந்து விழுந்தால் அதை கட்டியவன், அதற்காக உழைத்தவன், சம்பாதித்தவன், பணம் கொடுத்து பார்த்திருந்த அந்த வீட்டுக்காரனுக்கு எவ்வளவு வேதனையோ அதை விட பெரிய வேதனைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் இந்த மாணவ சமூகம். மருத்துவ கல்லூரி கல்விக்காக வேண்டி முயன்ற இந்த மாணவர்கள் எவ்வளவு பெரிய வேதனை. இந்த 30 நாட்களுக்குள்ளார, இந்த 37 நாட்களுக்குள்ளார, மே 3 ஜூன் 21, இந்த 37 நாட்களுக்குள்ளார தினமணி பத்திரிகை, பிபிசி போன்ற பத்திரிகை எழுதுகிறார்கள், 12க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் மன உளைச்சலினால். அதிலும் ஆரம்ப கட்டத்தில் 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த நீட் தேர்வில் பரீட்சையில் கலந்து கொண்டவர்கள். ஜூன் 22ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்ட போது 2 லட்சம் மாணவர்கள் மனம் துவண்டு போய் பரீட்சைக்கு எழுத வராமல் இருந்து விட்டார்கள். ஒரு 19 லட்சத்தின் சில்லுவானம் பிள்ளைகள் மாத்திரம்தான் அடுத்த நீட் தேர்வு 21ஆம் தேதி பரீட்சை எழுதுகிறார்கள். அப்ப அந்த 2 லட்சம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன, அவர்களுடைய கனவு என்னானது, அவர்களுடைய லட்சியம் என்னானது? எவ்வளவு வேதனைகள், பெற்றவர்களுக்கு எவ்வளவு சிரமம். தன்னுடைய பிள்ளைகளை இங்கிருந்து சென்றவைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கு போய் கொண்டு விட்டு, அல்லது இந்த பகுதியில் ஹாஸ்டல் எடுத்து கொடுத்து ரூபாய் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பணங்களை செலவழித்து உடலாலும் பொருளாலும் மனதாலும் கஷ்டப்பட்டு படிக்க வைத்த அந்த பிள்ளைகள், இதுல ஒரு பிள்ளை, கோயம்புத்தூர் பிள்ளை தற்கொலை செய்த பிள்ளையை பற்றி சொல்கிறார்கள். மே 3ஆம் தேதி நடந்த அந்த எக்ஸாம் எழுதி கொடுத்த அந்த பிள்ளை சொல்லுறான் தன்னுடைய தகப்பனாக்க, வாப்பா அப்பா நான் இந்த தடவை கண்டிப்பா ஜெயிச்சேன். எவ்வளவு கனவு பாருங்க, நான் இந்த தடவை கண்டிப்பா ஜெயிச்சிருவேன், இந்த எக்ஸாம்ல நான் ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கிறேன், ரொம்ப தெளிவாகவே நான் எல்லா கொஸ்டினையும் அட்டன் செய்தேன். அந்த பிள்ளை 21ஆம் தேதி மறு எக்ஸாமுக்கு வந்த போது தற்கொலை செய்து கொண்டது. அருமையானவர்களே, ஒவ்வொரு வீட்டிலும் அந்த தேர்வை அட்டன் செய்த பிள்ளைகள் இருந்தால் தான் அந்த வலியும் வேதனையும் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அநியாயங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பானாக. இந்த நேரத்தில் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி தெரியும்.
தெரியுமா? இஸ்லாத்தை கட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் அழகிய வழிகாட்டுதலை இந்த நேரத்தில் நமக்கு தருகிறது. எதை நினைத்தும் கவலை கொண்டு முடங்கி போகாமல் நீ முயலுகிற முயற்சியில் முயன்று நில்லு, முயற்சியில் நீ வீரியமாக நில்லு, கண்டிப்பாக உனக்கு ஜெயம் நிச்சயம் என்று சொல்லி தருகிறது இஸ்லாம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, கண்டிப்பாக கஷ்டத்துடன் தான் அல்லாஹ் எளிமையை வைத்திருக்கிறான். அப்படி சொன்ன ரப்பு அந்த வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக அடுத்து சொல்லுவான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்துடன் தான் எளிமை இருக்கிறது. நாம் பட்ட கஷ்டம், நாம் படித்த கல்வி, நாம் கஷ்டப்பட்டு தேர்வு எழுதியிருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் கண்டிப்பாக அதற்கான வெற்றியை தருவான். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய தரத்தை வெறும் தேர்வு மாத்திரம் தீர்மானிக்காதவே. ஒரு மனிதனுடைய தேர்வு, ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை அவன் வாழ்க்கையில் எங்கு போவான் என்பதை ஒருபோதும் தேர்வு தீர்மானிக்காது என்கிற ஆழமான செய்தியை உள்ளத்தில் பதிய செய்ய வேண்டும். எத்தனையோ படிக்காதவர்கள் எல்லாம் இன்றைக்கு பெரும் பெரும் பணக்காரர்களாக மாத்திரமல்லாமல் சமூகத்தில் முன்மாதிரியாக வலம் வருகிறார்கள் என்கிற செய்தியை முதலில் மாணாக்கர் உள்வாங்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா யதமன்னயன்ன அஹதுகுல் மௌத், ஒருபோதும் மரணத்தை நீ விரும்பவே விரும்பாதே. உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டத்தின் காரணமாக மரணத்தை நோக்கி நீ பயணிக்காதே, அதிலிருந்து மீண்டு வந்து ஒரு லட்சிய பாதையை நோக்கி பயணி என்கிறது இஸ்லாம் மார்க்கம். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், குர்ஆன் சொல்லுகிறது, வல்லதீன இதா அஸாபஹுல் பக்யு, ஒருவனுக்கு ஒரு சோதனை, ஒரு அநியாயம் ஏற்பட்டது என்று சொன்னால் அவன் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். அந்த அநியாயத்தை நினைத்து நினைத்து அதிலேயே புரண்டு உருண்டு தன்னை அழித்துக் கொள்ளாமல், அதிலிருந்து துவண்டு போய் இல்லாமல் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். அவன் வந்து தன்னை பாதுகாத்து எந்த இலக்கை நோக்கி அவன் பயணிக்கிறானோ அந்த இலக்கில் அவன் தோறாமல் அதில் முடங்காமல் அவன் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறது இஸ்லாமும் குர்ஆனும் ஹதீஸ். இந்த தேர்வு எழுதிய மாணவர்களானாலும் சரிதான், அல்லது வேறு தேர்வுகளை எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களானாலும் சரிதான், அல்லது தங்களுடைய கனவுலகமான இந்த வாழ்க்கையில் அவன் எதை நோக்கி பயணிக்கிறான், அந்த லட்சிய பாதையை பயணிக்கிற நேரத்திலும் சரிதான், ஒருபோதும் மனம் துவண்டு விடக்கூடாது. எந்த நேரத்திலும் எதற்கும் தற்கொலை தீர்வல்ல. ஒரு தெரிஞ்ச ஒரு சகோதரி ஏதோ ஒரு காரணத்தினால தூக்கு போட்டுட்டாங்க. சகோதரர்கள்லாம் சேர்ந்து இந்த செய்தி தெரிந்த உடனேயே அந்த பிள்ளைய அந்த தூக்குல இருந்து கரட்டி கொண்டு வந்து காப்பாத்திட்டாங்க. இந்த பிள்ளைய நேரில் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சு. நான் கேட்டேன், எம்மா திரும்ப இது மாதிரி ஒரு வாய்ப்பு அமைஞ்சா என்ன செய்வார்? அம்மா பாதுகாக்க வேண்டும், அந்த தற்கொலை பக்கமே போக மாட்டேன், அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். தற்கொலை என்பது தீர்வல்ல. அது எந்த வடிவத்தில் ஆனாலும் சரிதான், எந்த முறையில் ஆனாலும் சரிதான், கை சேதம் நாளை மறுமையின் விரல் கடிக்கிற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அதே நேரத்தில் அந்த வைராக்கியம் ஏற்பட வேண்டும் பிள்ளைகளுக்கு. நான் இன்ஷா அல்லாஹ் நான் இதிலிருந்து மீண்டு வந்து நான் முன்னேறி காட்டுவேன். என்னால் நீட்டு தேர்வின் வழியாக மருத்துவம் படிக்க முடியவில்லையா, நான் 10 பேர்களை படிக்க வைப்பேன் என்கிற தன்னம்பிக்கை நமக்குள்ளான் ஏற்பட வேண்டுமே தவிர அதற்கு மாறாக நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிற ஒரு அவலநிலை நமக்கு வந்துவிடக்கூடாது. மதீனா நகரத்தில் எம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனா நகரத்தையும் 10,000க்கும் மேற்பட்ட எதிரிகள் சூழ்ந்து நிற்கிறார்கள். மதீனாவை விட்டு எங்கும் வெளியில் போக முடியாத ஒரு நிலை. ஒரு பக்கம் எதிரிகள் சூழ்ந்து நிற்கிறார்கள், ஒரு பக்கம் பசினியும் பட்டினியும் தங்களை ஆள் கொண்டு சஹாபாக்களும் பெருமானார் அவர்களும் கவலையில் போயிருக்கிறார்கள். அகல் தோண்டப்படுகிற மதீனாவை சுற்றி எதிரிகள் 10,000 பேர்கள் தங்களை சுற்றப் போகிறார்கள் செய்தி கேள்விப்பட்டு நாயகம் பசியோடு சஹாபாக்கள் கலந்திருக்கிறார்கள். மதீனா நகரத்தை சுற்றியும் அகல் தோண்டப்படுகிறது. ஒரு இடத்தில் பாறை தென்பட்ட போது சஹாபாக்கள் அடிக்கிறார்கள், பாறை உடையவில்லை, பசியின் தாகத்தினால் அடி தாக்கம் ஏற்படவில்லை. எம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த இடத்திற்கு வந்தபோது சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், பாறை இருப்பதனால் உடைக்க இயலவில்லை யா ரசூலல்லாஹ். பெருமானார் அவர்கள் 2 கல்லு வைத்து கட்டியிருந்தார்கள். நமக்கு தெரியும், கந்தக் போர். 2 கல்லுகளை வைத்து கட்டியிருந்த எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தன்னுடைய முபாரக்கான கரத்தினால் பாறையில் அடிக்கிறார்கள். பாறையில் அடிக்க அடிக்க பெருமானார் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து பேசிய தன்னம்பிக்கையான வார்த்தையை ஹதீஸ்களில் பதிவு செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரோம பேரரசனுடைய கதவுகள் தட்டி திறக்கப்படுவதை நான் பார்க்கிறேன். ஒரு அடியில் நாயகம் சொன்ன வார்த்தை, பாரசீகத்தினுடைய மன்னனுடைய கோட்டைகள் எல்லாம் இஸ்லாமிய கோட்டைகளாக மாறுவதை நான் பார்க்கிறேன் என்றார்கள். ஒவ்வொரு அடியிலும் தன்னம்பிக்கை வார்த்தைகளை சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்த நாயகம் அந்த தன்னம்பிக்கை வார்த்தையோடு மாத்திரம் நின்று விடாமல் பெருமானார் அவருடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கிற அளவிற்கு நாயகம் நடந்ததினால்தான் இன்றைக்கு முன்மாதிரியாக சஹாபாக்கள் பேசப்படுகிறார்கள். அந்த தன்னம்பிக்கை கதாநாயகராக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பேசப்படுகிறார்கள். எந்த நேரத்திலும் எம்பெருமான் துவண்டு போவதில்லையே. நாயகத்திற்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதனைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது நாயகமே சொல்லி தந்தார்களா இல்லையா? துவண்டு போகவில்லையே பெருமானார் அவர்கள். எழுந்து நின்றார்கள், வெகுண்டெழுந்தார்கள். பெருமானார் அவர்கள் கட்டம் கட்டமாக வெற்றியை கண்டார்கள் என்றால் தன்னம்பிக்கை நாயகத்திடத்தில் ஆழமாக குடிகொண்டிருந்தது. அதோடு இறை நம்பிக்கை இருந்தது. இந்த இரண்டும் கலந்து பெருமானார் அவர்கள் இந்த சமூகத்தில் எழுச்சிமிகு புரட்சியை காட்டி தந்தார்கள் என்பதுதான் நாயகத்தினுடைய வரலாறு சொல்லித் தருகிற முன்மாதிரி. அருமையான சகோதரர்களை, அருமையான மாணாக்களை, எந்த கட்டத்திலும் துவண்டு போகக்கூடாது. நமக்கு போராட்ட குணங்கள் இருக்க வேண்டும், போராட்ட குணம் வேண்டும். எதையும் போராடி வெல்லுகிற சிந்தனை நமக்கு வேண்டும். எங்காவது ஒரு இடத்தில் போராடி செல்லுகிற போது தடை ஏற்பட்டால் அந்த தடையையும் உடைத்து அறவழியில் போராடி செல்லுகிற போர் குணம் நமக்கு வேண்டும். நிறைய பேர் அப்படி உதாரணமா சொல்லலாமா இல்லையா? தமிழகத்தை சார்ந்த ஒரு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் இறந்த போது அவருக்கான இடத்தை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். அடக்கம் செய்வதற்கு இடம் அளிக்கப்படவில்லை. இறந்தும் அவர் போராடினார் என்கிற புகழோடு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் எழுதப்படுகிறது. அது உலக ரீதியாக நமக்கு உதாரணமாக இருந்தாலும் அருமையான சகோதரர்களை, உண்மையில் போராட்ட குணம் இருந்தால் எந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்கிறோமோ அந்த இலக்கை அடைவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகர், மக்கா நகரத்தில் அடிக்கு மேல் அடிபடுகிறது, அடிக்கு மேல் அடிபடுகிறது. ஒரு கட்டத்தில் பெருமானார் அவர்கள் தாயிஃபை நோக்கி பயணிக்கிறார்கள். தன்னுடைய அருமை மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தாகிறார்கள். தன்னுடைய அருமை சின்ன வாப்பா அல்லது பெரிய வாப்பா அபூ தாலிப் அவர்கள் மூத்தாகிறார்கள். பெருமானார் அவர்களுக்கு துணை இல்லாத போது, சகோதரர் நாயகத்தை அவர்களை அரவணைத்து நிற்கிற எந்த காவலாளர்களும் மக்காவில் இல்லாத போது பெருமானார் அவர்கள் தாயிஃபை நோக்கி பயணிக்கிறார். தாயிஃபில் தன்னுடைய குடும்பம் இருக்குது, அங்க போன அபயம் கிடைக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே செல்கிறார்கள். அபுது லயான் என்று சொல்லப்படுவார், அபுது யாலை என்று சொல்லப்படுகிற பெருமானார் அவருடைய குடும்பத்தை சார்ந்த உறவினரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக தாக்குகிறார். நாயகம் தஅவத்தை எடுத்து வைத்தார், தஅவத்தை இலாஹி எடுத்து வைத்தார்கள். கடுமையான முறையில் வசைபாடப்பட்டார்கள், தாக்கப்பட்டார்கள், இரத்தம் வடிந்தோடியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வாங்கல. திரும்பவும் 10 நாட்கள் அங்கு தங்கியிருந்து அங்கிருக்கக்கூடிய தாயிஃபினுடைய மக்களை பார்த்து நாயகம் தஅவாவை கொடுத்தார். அப்போதும் தாக்கப்பட்டார்கள். ஒரு கட்டத்தில் அங்கிருக்கக்கூடிய பிள்ளைகளாலும் அங்கிருக்கக்கூடிய மோசமான ஆட்களாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாக்கப்பட்ட போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியே வந்தாங்களா இல்லையா? நமக்கு வரலாறு தெரியும். ஊரை விட்டு வெளியில வந்து ஒரு தோட்டத்தில் இருக்கும் போதான சையதுனா இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ் அனுமதி கொடுங்க, இந்த 2 மலைக்கு இடையில வச்சு நான் இந்த மக்களை அழிச்சிடுறேன், அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்க சொன்னான். பெருமானார் அவர்கள் சொன்ன வார்த்தை, இல்லை ஜிப்ரீலே, இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வருகிற பிச்சினங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். நாயகத்துடைய தன்னம்பிக்கையும் போராட்ட குணம். பெருமானார் அவர்கள் அப்பவும் தன்னுடைய அந்த போர் குணத்திலிருந்து போராட்ட குணத்திலிருந்து பின்வாங்கவில்லை. அவ்வளவு அடி விழுந்தும் அவ்வளவு காயம் ஏற்பட்டும் சமூகத்திலிருந்து தள்ளி வைக்கப்பட்டதற்கு பின்னாலும் கூட அந்த சமூகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதில் பெருமானார் அவர்கள் அவ்வளவு போராட்ட குணத்தோடு இருந்தார்கள் என்றால் அந்த போராட்ட குணம் நமக்கு ஏற்பட வேண்டும். இன்னைக்கு எதிரெதிரமா போராட்ட குணம் இருக்கு. ஜனநாயகம் ஒரு பக்கம் அடிபடுகிற போது இன்னொரு ஜனநாயகத்திற்காக வேண்டி சம்பந்தமே இல்லாமல் ஒரு கூட்டம் அலைபாய்வதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு செய்தி பார்க்கும் பொழுது இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் ரொம்ப அடுக்கு மொழியில தன்னுடைய தலைவருக்காக வேண்டி எதையும் செய்ய தயார் என்று பேசுகிறார்.
மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். துன்யாவில் இது வேண்டுமானால் பார்ப்பதற்கு அழகாகவும் பேசுவதற்கு அழகாகவும் கேட்பதற்கு அலங்காரமாகவும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய மன்னரையும் நம்முடைய துன்யாவுடைய சிந்தனை மிக்க வாழ்க்கையையும் இல்லாமல் ஆக்கிவிடும் என்பதை மாத்திரம் நல்ல ஆழமாக பதிய செய்ய வேண்டும். நம்மூரை சார்ந்த நிறைய பிள்ளைகள் கூட இந்த ஜனநாயகத்திற்காக வேண்டி இன்றைக்கு போட்டி போடுகிறார்கள் என்கிற செய்தி அறிய முடிகிறது. நான் சொல்ற ஜனநாயகம் நம்ம மக்கள் ஜனநாயகம் அல்ல, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அருமையானவர்களே. எனவே போராட்ட குணத்தோடும் தன்னம்பிக்கையோடும் நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ள வேண்டும். சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமாக தொல்லைகள் கொடுத்த அபூஜஹலுடைய மகனார் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். இந்த இக்ரிமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால ஃபத்ஹ் மக்காவில் மக்காவை வெற்றி கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவுக்குள்ள வர்றாங்கங்கிற செய்தி கேள்விப்படுறாங்க. இப்போ எல்லாருமே ரசூலுல்லாஹ் வந்தா நம்மளை பழி வாங்கிடுவாங்கன்னு சொல்லி மக்காவுடைய குறைஷிகள் எல்லாம் ஒவ்வொரு இடமும் திசை மாறி செல்ல ஆரம்பித்தார்கள். அப்ப அந்த இக்ரிமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அவரும் என்ன செய்தாரு, திசை மாறி செல்ல ஆரம்பித்தார். ஜித்தாவுடைய கடலூர் பகுதிக்கு சென்ற இந்த இக்ரிமா என்று சொல்லப்படுபவர் அந்த செய்தி உம்மு ஹக்கீமா என்று சொல்லப்படுகிற அவருடைய மனைவிக்கு தகவல் வந்தவுடன் தன்னுடைய கணவரை தேடி செல்வார். தேடி சென்று பெருமானார் அவர்கள் ஒன்றும் செய்ய மாட்டார்கள், அவர்கள் நல்ல குணம் படைத்தவர்கள், அரவணைப்பு குணம் படைத்தவர்கள் என்றெல்லாம் சொல்லி தன்னுடைய அருமை மகன் தன் கணவர் இக்ரிமாவை அழைத்து வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நிறுத்துறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முன்பாக பெருமானார் அவர்களை வசைப்பாடியவர், நாயகத்தை சொல்லா தொண்டைகள் கொடுத்தவர், எள்ளி நகையாடியவர். இந்த இக்ரிமா இருந்தும் பெருமானார் அவர்கள் அவர் வருவதை பார்த்தவுடன் தன்னுடைய தோளில் இருந்த முபாரக்கான துண்டை எடுத்து விரித்தார். விரித்து கொடுத்து சொன்னார்கள், இடம் பெயர்ந்து சென்றவரே வாருங்கள் வாருங்கள் என்று மர்ஹபன் மர்ஹபன் என்று பெருமானார் அழைத்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த தொல்லைகளை பற்றி எந்த வார்த்தையையும் பெருமானார் அவர்கள் அந்த இக்ரிமாவிட்ட கேட்கவே இல்லை. ஆச்சரியமா இருந்தார் இக்ரிமா. இக்ரிமா தனக்கு முன்னால் பெருமானார் அவர்களுக்கு முன்னால் இப்படியெல்லாம் நடந்து கொண்டோமே என்பதையும் இக்ரிமாவும் பேசவில்லை. மாறாக இக்ரிமா நினைத்தது என்ன தெரியுமா, எவ்வளவு தூரம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு நாம் தொல்லைகள் கொடுத்தோமோ அவ்வளவு தூரம் நம்பிக்கையோடும் அரவணைப்போடும் இனி வாழ வேண்டும் என்கிற முடிவு எடுக்கிறார். பெருமானார் அவர்களுடைய அரவணைப்பினால் ஒரு மாற்றத்தை பாருங்கள். இதுதான் புரட்சி என்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எள்ளி நகையாடியவர்களை கூட கன நேரத்தில் பெருமானார் அவர்கள் தன் நெஞ்சகத்தில் இடம்பெயர்த்து கொடுத்தார்கள் என்றால் அருமையான சகோதரர்களை அந்த குணம் வேண்டும். வந்த இக்ரிமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாற்றினார்கள். இக்ரிமா நினைத்தது என்ன தெரியுமா, இனி மேலால் நாம் இஸ்லாத்தில் எந்த அளவிற்கு எதிராக இருந்தோமோ அதற்கு 2 மடங்காக ஆதரவாக மாற வேண்டும். எந்த அளவிற்கு இஸ்லாத்திற்கு நாம் பங்கு விளைவித்தோமோ அதைவிட ஆதரவாக இஸ்லாத்திற்கு நாம் பங்கு செய்ய வேண்டும் என்கிற முடிவை இக்ரிமா எடுத்தார் என்றால் அருமையான சகோதரர்களே, அந்த பங்களிப்பு குணம், அந்த போர் குணம், அந்த தன்னம்பிக்கை, அந்த உறுதிப்பாட்டு ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வேண்டும். எந்த நேரத்திலும் சரிதான், எந்த கவலையும் நினைத்து நாம் பின்வாங்க கூடாது. ஆனால் இதே நேரத்தில் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி கூடங்கள் எல்லாம் மாணவர்களை வெறும் மிஷின்களாக மாத்திரமே பார்க்கிறார்களே தவிர அவர்கள் வாழ்க்கையின் படைப்பாளிகளாக இன்னும் அவர்களை பார்க்கவில்லை. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு டெல்லியில ஜந்தர் மந்தரில் இந்த போர் நடப்பதற்கான ஆர்ப்பாட்டம் நடப்பதற்கான காரணம். இந்த கல்வி மாற்று முறை ஏற்பட வேண்டும். மாணவர்களுக்கு எது தேவையோ அதை கொண்டு வருகிற ஒரு முறை இங்கே பிறக்காத வரையிலையும் இந்த மாணாக்கள் இன்னும் அழிக்கப்படுவார்கள், இன்னும் அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுவார்கள். பில்லாந்தில் 1970 முன்பு வரையிலையும் பில்லாந்து என்று சொல்லப்படுகிற அந்த நாட்டில் பிள்ளைகளுக்கு கடுமையான கல்வி சிஸ்டம், ரொம்ப கொடூரமான கல்வி சிஸ்டம் இருந்தது. இதனால என்ன ஆச்சு, மன உளைச்சல், முறைகேடுகள், நிறைய பேர்கள் தற்கொலையை சந்திப்பது. ஆனா கடைசியில அந்த நாட்டினுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், நாட்டினுடைய கல்விமான்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள், பிள்ளைகளுடைய வாழ்வு தான் நமக்கு முக்கியம், அவர்களுடைய சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம், அவர்கள் தான் பிற்காலத்திற்கான ஒளிவிளக்கு என்பதை புரிந்து கொண்ட அந்த நாட்டினுடைய அரசாங்கமும் கல்விமான்களும் இணைந்து எடுத்த முடிவு என்ன தெரியுமா, 16 வயசு வரைக்கும் தேர்வு கிடையாது. 16 வயது வரையிலேயும் தேர்வு கிடையாது.
அவர்கள் விரும்புவதை படிப்பது, அவர்கள் விரும்புகிற கலையில் அவர்கள் பயணிப்பது, அவர்கள் நினைக்கிற அந்த படைப்பை அவர்கள் படைத்து சாதனை புரிவது மட்டுமல்ல, அவர்கள் அந்த 16 வயது வரையிலையும் அவர்களுக்கு தேவையான தேர்வை அந்த கிளாஸ் டீச்சரை நடத்துவது. அந்த பிள்ளைய விளங்கி இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் டீச்சர் தான் அவங்களுக்கு தேவையான கல்விகளை அல்லது தேர்வுகள் ஏதாவது இருந்தால் அவர்களை நடத்தி கொள்ள வேண்டுமே தவிர அதை இன்னொரு கம்பெனி எடுத்து நடத்துவதோ, இன்னொரு தரப்பை சார்ந்தவர்கள் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பதோ இது எதுவுமே இல்லை. 16 வயது வரையில் அதற்கு பின்னாலும் கூட அவர்களுக்கு வழிகாட்டப்படும். அந்த ஆசிரியர்களால் வழிகாட்டப்பட்டு அவர்களுக்கான வாழ்க்கைக்கான லட்சியங்கள் எதுவோ அதை நோக்கி அவர்கள் தேர்வு செய்து பயணிக்கக்கூடிய நல்ல முறையை பின்லாந்து நாடு கையாண்டதினால் இன்றைக்கும் அதனுடைய பத்திரிகையில் தகவல்கள் எழுதுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் மன உளைச்சலுக்கே ஆளாக வாழ்கிறார்கள். தற்கொலைக்கே இடமில்லாத ஒரு உலகமாக, ஒரு நாடாக பின்லாந்து திகழ்கிறது என்கிறது அந்த நாட்டை பற்றி சொல்லுகிற சர்வை. அங்கே இருக்கக்கூடிய பெற்றவர்களுக்கு அரசாங்கம் படித்திருக்கக்கூடிய கடமை என்ன தெரியுமா? ஒருபோதும் பிள்ளைகளை இன்னொரு பிள்ளைகளோடு ஒப்பிட்டு நீங்கள் பேசக்கூடாது. இது முக்கியமான விஷயம். எந்த நேரத்திலும் தெரிந்தான் எந்த பிள்ளைகளையும் அடுத்த பிள்ளைகளோடு ஒப்பிடக்கூடாது. அவனவனத்தில் இருக்கக்கூடிய திறமைகள் என்னவென்பதை வெளிக்கொண்டு வந்து அதை அலங்காரப்படுத்தி அவனை அடுத்து ஊக்குவிக்கணுமே தவிர அவனை முடக்கி விடுகிற பேச்சுகளை பேசி அவனை மன உளைச்சலுக்கு ஆளாக்க கூடாது என்பது பின்லாந்து நாட்டினுடைய கட்டமைப்பு என்று சொன்னால், அந்த கட்டமைப்பு, அந்த கல்வி கட்டமைப்பு இந்த இந்திய மாநகரத்தில், இந்த இந்திய தேசத்தில் வராத வரையிலையும் இனியும் மாணாக்கள் அளிக்கப்படுவார்கள். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம் நமக்கெல்லாம் தெரியும். பத்ர் யுத்தம் முடிகிறது. 70 பேர்கள் எதிரிகள் கொல்லப்படுகிறார்கள். 70 பேர்கள் பெருமானார் அவர்களிடத்தில் கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். உலகத்தில் எங்கும் பார்க்க முடியாத கைதிகளுக்கு இவ்வளவு மதிப்பு கொடுத்த ஒரு தலைவரை முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் எதிரிகள் நிறுத்தப்படுகிற போது நாயகம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கான விடுதலைக்கான பணம் என்பது இங்க மதீனாவு நகரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை கல்வி கற்காதவர்களுக்கு நீங்கள் கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும். உங்களில் கல்வி கற்றவர்கள் எங்களில் கல்வி கற்காத மதீனாவினுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கல்விகளை கொடுக்க வேண்டும். வரலாற்றில் பார்க்க முடியும். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி பெருமானார் அவர்களுக்கு பக்கத்தில் இருந்து நாயகத்துடைய தகவல்களை எழுதுகிற, தரவரிசை எழுதுகிற சஹாபி, உலக பிரசித்தி பெற்ற எழுத்தாளர் என்று பேசப்படுகிற ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதே பத்ர் களத்தில் எய்திகளாக கொண்டு வரப்பட்டவர்களாக, ஆசிரியராக கொண்டு படித்தவர் என்று வரலாற்றில் எழுதுகிறார். எந்த அளவுக்கு பெருமானார் அவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு மாணவர்களே கைதிகளாக நடத்தப்படுறாங்க. ஒரு கைதியை ஆசிரியராக இருத்தி அலங்கரித்த பெருமானார் அவர்கள் எங்கே மாணவர்களையே கைதியாக்கி நேரம் தவறி வந்திருப்பதனால் கிளாஸ் ரூமுக்குள்ள அனுமதிக்காமல் அல்லது பின்னு குத்திட்டு வந்திருக்கிறான் சொல்லி அவனுடைய உள்ரங்கத்தினுடைய ஆடைகளை வரையிலையும் கலட்டி பின்னுகளை எடுக்க வேண்டுமானால் கைதிகளை விட மோசமாக அல்லவா இந்த நீட் அவர்களை கையாளுகிறது. பிறகு எப்படி மன உளைச்சலுக்கு அவர்கள் தள்ளப்படாமல் இருப்பார்கள்? பிறகு எப்படி அவர்கள் தற்கொலைக்கு செல்லாமல் இருப்பார்கள்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அநியாயம் அழிந்தே தீரும். இன்னல்லாஹ லா யுஃப்லிஹு ஸாலிமூன். ஒருபோதும் அநியாயக்காரர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள். அதனுடைய முதல் படிக்கட்டு தான் இன்றைக்கு டெல்லி மாநகரத்தில் நடக்கக்கூடிய இந்த போராட்டம். இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும். துஆ செய்வோமா? இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும். என்ன தெரியுமா? இதே இந்திய தேசத்தில் பங்களாதேஷில் ஒரு பெண்மணி இதே மாணாக்களினால் தான் இடம் மாற்றப்பட்டார். இப்படி எத்தனையோ வரலாறுகளை சொல்லி போகலாம். அப்படியானால் இந்த மாணாக்கருடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும், சமூகத்தில் விமோச்சனம் பெற வேண்டும். இதற்கு முன்னால் எப்படி மருத்துவ படிப்பை படிக்க வேண்டும் என்று மாணவர்கள் எந்த தடையும் இல்லாமல் சுதந்திரமாக படித்தார்களோ அப்படி படிப்பதற்கான வழித்தடம் இங்கே பிறக்க வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுதான், அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் வெற்றியை கொடுப்பானாக, நிரந்தரமான வெற்றியை கொடுப்பானாக. அநியாயக்காரனுடைய ஆட்சியை அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவானாக. அதற்கு துணை போபவர்களுக்கு அல்லாஹ் நல்ல புத்தியை கொடுப்பானாக. தமிழகத்தை சார்ந்த இளைஞர்கள், முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த இளைஞர் பெண்கள் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் நல்ல விழிப்புணர்வை கொடுத்து சத்தியத்தின் பக்கம் நின்று பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக.
وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.